ஹலோ காய்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த 1 HP மோட்ரு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய வீடியோ தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய மோட்டார் இதுதான் 1 HP மோட்டாரு. இது நான் பிராண்டு. ஸோ என்னுடைய தண்ணி இழுவை சக்தி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதே போல் வந்து டேங்க்குக்கு போக வேண்டிய தண்ணியுடைய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து கீழே 70 அடி ஆழத்தில் இருக்குது தண்ணி. ஸோ அதை இழுத்து நம்ம டேங்க் வச்சுருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 3rd ஃப்ளோரில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து டேங்க்கில் தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த மோட்டரை எடுத்துகிட்டு சேம் 1 HP மோட்டரை நம்ம ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேங்க்கில் கீழே பிடிக்கக்கூடிய தண்ணியுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மோட்டரில் நம்ம ரன் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து 2 hours ஆகும், 3 hours ஆகும். டேங்க் ஃபுல்லாக கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து நமக்கு கரண்ட் பில்லு தான் வந்து அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம புதுசாக மோட்ரு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம மோட்ரு போகிற பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பழைய மோட்டரை கழட்டிட்டு புது மோட்டரை நம்ம ரீஅசெம்பிள் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்கியிருக்கிற 1 HP ஜெட் மோட்டர் இது தான். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்தது வந்து ஒன்றே ஒரு மோட்ரு மட்டும் தான், 1 HP ஜெட் மோட்ரு. ஸோ அது கூட வந்து வேறு எந்த விதமான அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்டும் வரல. ஸோ இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னால் மட்டும் முடியாது. ஸோ அதனால் வந்து வீட்டில் மாமாவும் நானும் 2 பேர் சேர்ந்து தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். ஸோ இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து அவுட்லெட்டு. ஸோ தண்ணியை வந்து மேலே புஷ் பண்ணுறதுக்கானது. அண்ட் கீழே 2 ஹோல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒன்று வந்து தண்ணியை வந்து கீழே புஷ் பண்ணி அண்ட் ஒன் மோர் பைப்பில் வந்து வெளியே வந்து தள்ளும், மோட்டர் இழுத்து தள்ளும். அண்ட் நம்ம வாங்கியிருக்கிற ஜெட் மோட்டருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டார்மேக். இது வந்து ஃப்ரெண்டினுடைய சஜஷன் மூலிமா தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற முன்னாடி வந்து பழைய மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளையை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 கேபிளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ 1 by 1 நெட்டெல்லாம் வந்து நம்ம கழட்டி. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அதே சமயத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்மளுடைய குட்டி ஸ்டாரும் வந்து உட்காந்துட்ருக்காரு, மதுசூதன். ஸோ ஆக்சுவலாக அவரும் வந்து நம்ம பைப்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அதிலே ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ எல்போ, டீ பெண்டு அண்டு சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து பைப்ஸு, இதெல்லாம் வந்து 1 inch பைப்ஸு. ஸோ இதில் நட்டு போல்ட் எல்லாம் கழட்டணும்னா கண்டிப்பாக ஒருத்தரால் முடியாது, 2 பேர் கண்டிப்பாக தேவை. ஸோ மாமாவும் நானும் தான் வந்து 2 பேரும் இது வந்து எல்லாம் வந்து டீஅசெம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பழைய மோட்டரை வந்து கழட்டி அதை எடுத்து செப்பரேட்டாக எடுக்கணும்னா கண்டிப்பாக 2 பேர் தேவை. பழைய மோட்டரை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு புது மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். பழைய மோட்டரை கழட்டியாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 2 பைப்பு, ஒன்று வந்து கீழே தண்ணியை வந்து கம்ப்ரஸ் பண்ணி மேலே எடுத்து அவுட்லெட்டுக்கு தள்ளுற மாதிரி இருக்கும் டிசைன் இது ஜெட் மோட்ரு. ஸோ பழைய மோட்ரு வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸபிள் இல்லை. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக வந்து ரிப்பேரும் பண்ண முடியாது. ஸோ நான் 20 வருஷம் பழைய மோட்ரு இல்லையா, ஸோ அதனால் வந்து அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். அண்ட் நம்ம புது மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால வந்து இங்கே ஏற்கனவே இருக்கிற செட்டப் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா பழைய மோட்டருடைய சைஸும் புது மோட்டருடைய சைஸும் வந்து டிஃப்ரெண்ட்டு.
லென்த்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் வந்து பழைய மோட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த காலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிட்டு தான் புது காலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் 3 பைப்பும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புது மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது. எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மோட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் கீழே வந்து காலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டான பைப் லென்த்து நமக்கு தேவைப்படும். அது மெஷர்மெண்ட் எடுத்து தான் வந்து நம்ம 2 காலர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக கொஞ்சம் அளவு என்னென்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணுமோ அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோட்டருக்கு தேவையான 1 இன்ச்சு 1.5 இன்ச்சில் பைப்பு, யூ பெண்டு, டி பெண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கேட் வால் 1 இன்ச்சு கேட் வால் எல்லாமே ரெடியாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இமீடியட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால. ஸோ அவுட்புட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ப்ரெஷர் கண்ட்ரோலர் வால்வு வந்து செட் பண்ணுறதுக்காக பழைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதே நம்ம ட்ரை பண்ணோம் கனெக்ட் பண்ணுறதுக்காக. பட் அதனுடைய அவுட்புட் காலரும் ஸோ புது மோட்டருடைய கனெக்டிங் காலரும் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ ரெண்டுமே வந்து சைஸில் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம அவுட்புட் ப்ரெஷர் கண்ட்ரோலர் வால்வை வந்து நம்ம மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறீங்க, பழைய ப்ரெஷர் கண்ட்ரோலர் வால்வுடைய காலர் வந்து ரொம்ப சின்னது. ஸோ இதை வந்து நம்ம புது மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம புதுசாக வாங்கி தான் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ நம்ம புது மோட்டருடைய அவுட்புட் ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வுடைய கனெக்டர் இது. இதனுடைய சைஸ் வந்து பெருசு. ஸோ பழசு வந்து இதனுடைய கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டு வந்து 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ சைஸு, அதனுடைய கேப் எவ்வளோ இருந்தது, காலர் எவ்வளோ தேவைப்படுது, இதெல்லாம் வந்து அளவெடுத்து 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணோம். இதை வந்து பழைய கேட் வால்வு. ஸோ இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ப்ரெஷர் கண்ட்ரோலர் கனெக்ஷன் அண்ட் பைப் கனெக்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கேமரா ஃபுல்லாக பேட்டரி டவுனில் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் கவனித்தோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் வீடியோ ட்ரை பண்ணோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்களன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருக்குது. மழை கொஞ்சம் அதிகமாக தூரிட்டுருக்கு. இப்போ அதான் தெரியும். ஸோ அப்படியே நம்ம வீட்டு பின்னாடி சின்னதாக கார்டன் மாதிரி வச்சுருக்கோம். அதில் தேவையான பூச்செடிங்க, மெஹந்தி செடி இப்போ தான் வச்சுருக்கேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஓகே. அண்ட் அலோவேரா செடி வச்சுருக்கு.
இது வந்து நந்தி வட்டம் பூன்னு சொல்லுவாங்க. முருங்கை மரம் வீட்டுக்கு தேவையான முருங்கைக்காய் கடையில் வாங்காமல் நம்மளே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கு. கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. அலோவேரா செடி, அதுக்கப்புறம் துளசி, நித்திய கல்யாணி பூச்செடி, அப்புறம் சில செடிங்க வச்சுருக்கு, அது வந்துட்டுருக்கு. மிளகாய் செடி வச்சுருக்கு, துளசி, பிரண்டை செடி. பிரண்டை ஆக்சுவலாக நல்லது உடம்புக்கு. வல்லாரக்கீரை, கருவேப்பிலை செடி இருக்குது, எலுமிச்சம் செடி, கொய்யா செடி இருக்குது, இது கருவேப்பிலை மரம். ரோஜா செடி, ஸோ வீட்டுக்கு தேவையான தென்னங்கன்று நம்ம வீட்டிலே வளர்க்குறோம். ஸோ வெளியே போய் வாங்காமல் நம்ம வீட்டுக்கு தேவையான தென்னங்கன்றுகளை நம்மளே வளர்த்து நம்ம சொந்த தேவைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து வெத்தலை கொடி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக சமையல் இங்கே தான் நடக்கும்.
சமையல் அடுப்பில் நம்ம அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கோம். இது தென்னஞ்செடி ரீசெண்டாக வச்சது. இங்கே ஒரு தென்னஞ்செடி இருக்குது. இது வந்து செம்பருத்தி செடி. இது ஆக்சுவலாக பெரிய மரமாக இருந்தது. இது கொஞ்சம் வெட்டிட்டு ஸோ மறுபடியும் சின்னதாக வந்து வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து கொய்யா மரம். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சீசனு கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா அங்கே சின்ன தென்னங்கன்றுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன ரீசனுக்காக வச்சோன்னா, இந்த மரம் ஆக்சுவலாக வந்து காப்பு சரியாக காய்க்கலை அண்ட் கொஞ்சம் மரம் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ அது 2 மரமே பட் இப்போ நல்லா இருக்குது. ஸோ ஒரு வேளை அது மரம் ஏதாவது செத்துருச்சுன்னா ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு செடியை வளர்க்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து வச்சுது. ஸோ இந்த செடியும் தென்னங்கன்றும் ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு. அண்ட் அந்த 2 பெரிய மரங்களும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இப்போ காய்க்குது. ஸோ அதனால் 2மே பக்கம் பக்கமாக இருக்குது. ஃப்யூச்சரில் ஒரு வேளை டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அப்போது நம்ம முடிவு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணுறதா பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா வாழைச்செடி இப்போ தான் வச்சுருக்கு. ஆக்சுவலாக இங்கே நிறைய வாழை மரம் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. பழம் காய்ச்சி கட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் வச்சுருக்கோம். ஸோ வீட்டுக்கு தேவையான விறகு வந்து நான் அடுப்பில் தான் நம்ம சமையல் செய்யறனால வந்து வீட்டுக்கு தேவையான விறகு வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம். தேவைப்படும் போது வந்து போயிட்டு காட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ காய்ஸ், நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் நமக்கு தேவையான செடிங்களை நம்மே வளர்த்துக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய செடிகள் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன்.